ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐலான். இன்னைக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் சாப்டரோட 31st கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இனிமே வர போற கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃபரான கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா வரப்போகுது. இது வரைக்கும் பார்த்து வந்தெல்லாம் ரொம்ப பெரிய, அதாவது 1 மார்க்ல அங்கங்க கேட்கலாம். அடுத்து பார்க்க போறதெல்லாம் கொஞ்சம் பெரிய கொஸ்டின்ஸ், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் அடுத்து பார்க்க போறோம். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி, பட் திஸ் இஸ் அன் ஈஸி கொஸ்டின். என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறாங்க கெமிஸ்ட்ரியில. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கான்னு செக் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு கொடுத்து சால்வ் பண்றதை விட ஒய் ஜஸ்டிஃபை அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஸ்கிப் பண்ணாம ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. த டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்சர்வ்ட் ஃபார் சேம் அமௌண்ட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட், ட்ரைஃப்ளோரோஅசிட்டிக் ஆசிட், ட்ரைஃப்ளோரோஅசிட்டிக் ஆசிட் இன்க்ரீசஸ் இன் த ஆர்டர் ஆஃப் கிவன் அமௌண்ட். அதாவது டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட்ல டிப்ரெஷன் ஆகும்னு சொன்னோமா. ஜென்ரலா வாட்டர் வந்து ஒரு பாயிண்ட்ல ஃப்ரீஸ் ஆச்சுன்னா சொல்யூட், நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ணோமா, தேர் வில் பி டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஓகேவா? அது வந்து இதே ஆர்டர்ல இன்க்ரீஸ் ஆகுதாமா. ஓகே, எதனாலன்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலா வச்சோம்னா நமக்கு தெரியும். அசிட்டிக் ஆசிட் பேர் வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா வச்சோம்னா இதான் அசிட்டிக் ஆசிட். யாரெல்லாம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன். மெயினா இந்த சைடு மாறல, இங்க சைடு கூட ஹெச் இருக்கா. ட்ரை குளோரோல குளோரின் இருக்காங்க, ட்ரை ஃப்ளூரோல ஃப்ளூரின் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நமக்கு என்ன தெரியும்னா, ஃப்ளூரின்றது மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ்னு தெரியும். மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். பீரியாடிக் டேபிள்ல மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் யாரு? ஃப்ளூரின். அப்ப என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து ஹி வில் புல் எலக்ட்ரான் அவன் சைடு கொஞ்சம் புல் பண்ணிக்கிறப்போ, இந்த சைடு எலக்ட்ரான் புல் ஆகிறப்போ அந்த சைடு பிளஸ் பிரிஞ்சிடும். ஸோ என்ன ஆகும்? அயான்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். அயான்ஸ் நிறைய ஃபார்ம் ஆச்சுன்னா தட் வில் ஹேஸ் அ ஹையர் டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட். அவ்வளவுதான் ரீசன். இதுதான் பேசிக். இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்ற ஒர்க்கிங் நான் கொண்டு வரேன். இதுதான் எக்ஸாக்ட். இது என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட், அமாங் இதுல ஃப்ளூரின் இஸ் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் சொன்னோமா, அதனால வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லியாச்சு. அதனால இட் லூசஸ், தேர்ஃபோர் இட் அயனைசஸ் டு லார்ஜர் எக்ஸ்டென்ட். ஸோ நான் மோர் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறப்போ கிரேட்டர் த டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட், அதனால இன்க்ரீசஸ். அதனால இதுக்கு ஜாஸ்தி, அதோட கொஞ்சம் இதுக்கு கம்மி. இதுக்கு வந்து ஃப்ளூரின் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் படி ஃப்ளூரின் ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவா, ஃப்ளூரின் அடுத்து குளோரின், ஹைட்ரஜன்லாம் கம்மி. அதனால இதுதான் ஆர்டர். லாஜிக் புரிஞ்சா? வெரி சிம்பிள். பேஸ் ஐடியா இஸ் பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டர். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே ஓகே கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம டியூஷன்ஸ் வந்து வி ஹேவ் செஷன்ஸ் ஆன்லைன், ஆஃப்லைன், ஃபார் எனி ஸ்டாண்டர்ட், for any grades we have tutors. Okay, if you need any help you can always WhatsApp me. Okay, thank you, bye.